pulling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few. Hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம Godox SL 100D அப்படிங்கற ஒரு வீடியோஸ்க்கு கண்டினியூஸ் லைட் தான் நாம இன்னைக்கு வாங்கி இருக்கோம். சோ அத தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கலாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அந்த லைட் எப்படி இருக்கு அப்படிங்கலாம் நம்ம பார்க்கலாம். கிச்சா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த Godox SL 100D அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் லைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் லைட். சோ இத நம்ம பிரிச்சிட்டு பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இதுல இருக்கிற ஸ்பெக்ஸ் அப்புறம் இது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுக்கல. ஏன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்ல நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் இதுல யூசபிள் இல்ல அப்படினு சொல்லிட்டு இவங்க ரிமோட்டை கொடுக்காம நிறுத்திட்டாங்க. பட் இருந்தாலும் கொடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டரி எதுவும் இல்ல. சோ டைரக்ட்டா பவர்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ பேட்டரியில இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம இந்த லைட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைட்டை பத்தி நான் டீடைலா சொல்றேன். சோ அதே போல அந்த ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா தனியா நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டுருக்கோம். அந்த ட்ரைபாட் எப்படி இருக்கு அப்படிங்கறலாம் இந்த வீடியோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம அந்த ட்ரைபாட்ல இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கறலாம் பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பெக்ஸோட ட்ரைபாட். இதல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த லைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த மவுண்ட் வந்து இப்படி வரும். ஸோ இந்த மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு இல்லை, அதில் போய் ஒரு உக்காந்துக்குச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது இந்த ரிலீஸ் பண்ணி இப்படி லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹைட்டை வந்து நம்ம நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரைபாடை டைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டைட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த லைட் செட்டப்போட டோட்டல் செட்டப்பும். பட் இருந்தாலும் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் பின்னை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம ஈஸியாக இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம ரிஃப்ளெக்டர் மாட்டணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ரிலீஸ் பண்ண ரிமூவ் பண்ணிட்டா போதும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் ஃபினிஷ் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆனால் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்க்ராச்சஸ் இதில் தெரியாது. ஸோ லுக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே போல் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு லைட் வரும். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் சிங்காக யூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இருக்கிற அந்த லைட்டோட ஹீட்டெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபின்ஸ் மூலிமா உள்ளே வர்ற ஃபேன் மூலிமா நம்மளுக்கு ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இதில் ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அம்பர்லா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பர்லாவும் தான் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். நம்ம அம்பர்லா போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் அம்பர்லா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்க்கு இது எப்படி சூப்பராக இருக்குதா அப்படிங்கலாம் நம்ம பார்க்கலாம். இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இதை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைங்கிற ஆங்கிளில் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த லைட்டை தூக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இதில் நம்மளுக்கு நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம அந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற சுவிச்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு பவர் ஆன் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனில் இருக்குதா, அதே போல் எத்தனை கெல்வினில் இருக்குது, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிரைட்னஸில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சேனலில் இருக்குது, என்ன எஃபெக்ட்ஸில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் காட்டிடும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2ல் இருக்குது. இப்போ நம்ம இதை ரைஸ் பண்ண நம்மளுக்கு 100 வரைக்கும் மேக்ஸிமமாக இதோட பிரைட்னஸ் நம்மளுக்கு வரும். சரி, இப்போ நம்ம கம்மி பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்டு, இது 3rd 4th and 5th 7th அண்ட் 8. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்துட்டு மொபைலில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சேனல் அப்படின்னு சொல்லி அதில் 2-3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ளூடூத் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேயே கோடாக்ஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமாக போயிட்டு ப்ளூடூத்தில் நம்ம இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட்டோட சீன் கண்ட்ரோலில் போயிட்டு எனக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசிடி அண்ட் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சிசிடினா ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட்னஸை நம்ம இதிலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 100 பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 100லேருந்து 1 வரைக்கும் கூட நம்மளால் கொண்டு வர முடியும் மொபைல்லையே. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறனால அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெல்வினை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த SL100Dயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே 5600 அப்படிங்கிற கெல்வினில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஒயிட் லைட் மட்டும்தான் இதில், அதனால் நம்ம இது பண்ண முடியாது. அதே போல் ஒரு சில லைட்டில் நம்மளுக்கு RGBலாம் வரும். ஸோ RGB வந்துச்சுனாலும் இதில் நம்மளுக்கு எந்த லைட் வேணும்னோ அந்த லைட் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு FX அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு இதில் RGB எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்மளுக்கு RGB சைக்கிள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இதிலேயே நம்மளுக்கு RGBயை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கு இந்த மாதிரி ஒன்று. அதுக்கடுத்தது இது வந்து லேசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட்ஸ். அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் பல்பு, அதாவது டிவி எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில், ஃபயர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1 2 3 இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரைட்னஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் சொன்னேன் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம மொபைலில் எதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நம்ம மொபைலில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஸோ இதுக்கு எந்த ஒரு பெய்டு சாஃப்ட்வேர், பெய்டு ஆப்பும் தேவையில்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் 8 டிஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது இதில் டிஃப்ரெண்ட்டான சேனல்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கடுத்தது இதில் நம்ம பிரைட்னஸை இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது மூலயமா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி வெறும் 100 வாட்ஸ் LED வீடியோ லைட் தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 150, இன்னும் நிறைய 400 வாட்ஸ், இன்னும் நிறைய பிரைட்னஸ், ரொம்ப பிரைட் அதிகமாக அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது. பட் நாம் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங் யூடியூபர் ஒரு லைட் செட்டப் வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த SL100D லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும். ஸோ 20,000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான லைட் செட்டப்பை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SLD100 அப்படிங்கிற லைட்டு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா SL60 அப்படின்னு சொல்லி ஒரு லைட் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கிட்ட வந்துச்சு. அதுக்கு இதுக்கும் நான் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3,000 என்னமோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம 60 வாட்ஸுக்கு போய் ஒரு 3,000 கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ 3,000 சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு 100 வாட்ஸ் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். அதே போல் இதில் நம்மளுக்கு பை கலர் அப்படின்னு சொல்லி SL100D, இது SL100BI இன்னொன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி டே லைட்டும் இருக்கும், இந்த லைட்டும் இருக்கும். நான் வந்துட்டு அதுக்கு ஒரு 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி அந்த லைட்டு தேவையில்லை. அதனால நான் அது வாங்கலை. இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதான் வாங்கியிருப்பேன். ஸோ இப்போ இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம அம்பர்லா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிச்சா
இதுதான் கைஸ் அந்த அம்பர்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா வருது. 350 ரூபாய்க்கு இந்த அம்பர்லா வந்து பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஏன் நான் சாஃப்ட் பாக்ஸ் போடாமல் அம்பர்லா போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போடலாம், கம்மி ரேஞ்சில் ஒரு 1000 ரூபா 1500 அந்த ரேஞ்சில் போடலாம். பட் அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அம்பர்லாவில் என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே தான் கிடைக்கும். போடுறோம் ஒரு 90 அல்லது 80 அல்லது 120 இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சாஃப்ட் பாக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4000 5000 போட்டு இப்போ நான் அந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலை. இப்போதைக்கு சிம்பிளாக வெறும் அம்பர்லா மட்டும் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் அந்த அம்பர்லா. இந்த அம்பர்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இதில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறேன். இதில் நம்மளுக்கு அம்பர்லா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா உள்ளே போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸை நான் மேக்ஸிமமாக 100% வச்சுட்டேன். பட் இந்த ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் கேட்குது. இப்போ இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதை வந்துட்டு எனக்கு டைரெக்டாக நான் வச்சு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ லைட் வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக 45 டிகிரி வச்சுருக்கேன். இதுதான் அந்த வீடியோ லைட் செட்டப். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பர்லா மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா. ஸோ 350 ரூபாய்க்கு அம்பர்லாவில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறப்ப இதுவே நம்ம சாஃப்ட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விழுகாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சாஃப்ட் பாக்ஸ் வாங்கி அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்போ நம்ம போடும்போது இந்த வீடியோ செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Godoxோட SL 100D அப்படிங்கிற ஒரு வீடியோ லைட்டை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஷாப்பில் தான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12500 வருது. இதுவே நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பர்லாவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.